இப்போ தமிழ்நாட்டில் தான் நார்த் இந்தியன்ஸ் அதிக பேர் இங்கே இருக்கிறாங்க. அவன் கேட்டானா எனக்கு வந்து தமிழ்நாட்டில் ஓட்டு கொடுன்னு அவன் கேட்டானா? இவ்வளோ வந்து யோக்கியனாக இருந்தால் என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணவங்கள்ட்ட லிஸ்ட்டை கொடுங்கன்றேன் நான். அவங்க எந்த கிரவுண்ட்ஸில் அவங்களை ரிமூவ் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து வெளிப்படைத்தன்மையாக வந்து வெளியிடுங்கன்னு சொல்லுவோம். ராகுல் காந்தி அவர்கள் கேட்குறது என்ன, டிஜிட்டலைஸ் பண்ணுங்கன்றாங்க. விஜய் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதில் வந்து ஆட்சியாளர்களுக்கு பொத்தாம் சொல்லிட்டு போறாரு. ஆட்சியாளர்கள்லாம் யார்? எஸ்ஐஆரை கொண்டு வந்து இப்போ ஆட்சியாளர்கள்னா நம்ம இந்தியன் பர்ஸ்பெக்டிவ் எங்கள் ஊரில் ஊராட்சி மன்ற தலைவர் கூட ஆட்சியாளர் தான். இப்போ எலெக்ஷன் கமிஷனை நோக்கி நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைத்தா உடனே உள்துறை அமைச்சரும் அதுக்கு வந்து பதில் சொல்றாங்க. அமித்ஷா வந்து பதில் சொல்றாரு, மோடி வந்து அதுக்கு பதில் சொல்றாரு. எஸ்ஏஆர் ஃபார்ம் வந்து திமுக காரங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. புது வாக்காளர்களுக்கு, ஜென்சி வாக்காளர்களுக்கெல்லாம் வந்து நிராகரிக்கிறாங்க. அவங்க திமுக காரங்க கொடுக்க மாட்டாங்கன்னா திமுக காரங்க கொடுக்குறான். அதை பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் யாரு? பிஜேபிக்கு ஓட்டு போடாத ஒரு செக்டாரை ரிமூவ் பண்றாங்க. இது எப்போ தெரிய வருமோ அதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சிடும். ஷர்மிளா டாகிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் திரு மோசஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார். பீகார் வெற்றிக்கு பிறகு தமிழ்நாடு வர்றதுனால ஒரு அரசியல் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. நிறைய கூட்டணி கணக்குகள்லாம் பேசப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு மத்தியில் எஸ்ஐஆரினுடைய நடவடிக்கைகள், பீகாரில் எஸ்ஐஆர் நடவடிக்கையின் மூலமாகத்தான் வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசனே பேசியிருந்தார். அப்போது இங்கேயும் எஸ்ஐஆர் மூலமாக ஒரு திட்டத்தை பாஜக வைத்திருக்கிறது அப்படின்னு கூட்டணி கட்சிகள், திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் சொல்கிறீங்க. எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? இது ஒரு ஒரு தூய்மைப்படுத்துவதற்கான, ஒரு தூய்மையான அரசியலை நோக்கி, வாக்கு அரசியலை நோக்கி நகர்வதற்கான ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உங்களுடைய குற்றச்சாட்டு எந்த விதத்தில் சொல்கிறீங்க? இப்போது அவங்க ஸ்டார்டிங்கில் சொன்ன ரீசன் என்னென்னா, இல்லீகல் இமிகிரன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான இது ஒரு ப்ராசஸ், அதற்கான ஒரு எக்ஸசைஸ்ன்னு சொன்னாங்க. யார் அவங்க நீக்கிறாங்க? இப்போ பீகாரில் வந்து 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கினாங்க அப்படின்றது இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போனதுக்கப்புறமா 17 வாக்காளர்களை திரும்ப அதில் சேர்க்கப்பட்டிருக்கு. இப்போ நீக்கப்பட்டாங்க அப்படின்னாங்க, அவங்க யாரை நீக்கியிருக்கிறாங்க அப்படின்றத லிஸ்ட்டை வெளிப்படைத்தன்மையாக வந்து எலெக்ஷன் கமிஷன் வெளியிடுறாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. எதற்காக அவங்க நீக்கப்பட்டாங்க அப்படின்ற பர்பஸும் அவங்க சொல்கிறது கிடையாது. இப்போ இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்ன்றது வந்து ஒரு எலக்டோரியல் ரோல் பியூரிஃபிகேஷன் என்ற ஒரு பேரில் பிஜேபி வந்து எலெக்ஷன் கமிஷனை பயன்படுத்தி எல்லா இடங்கள்லையுமே இவங்க வந்து ஒரு ஓட்சோரி மூலியமாவோ இல்லை மால் பிராக்டிஸ் மூலியமாவோ இவங்க வந்து அதிகாரத்தை கைப்பற்றதுக்கான ஒரு முயற்சியில தான் இவங்க பார்க்குறாங்க. ரெண்டாவது, பிஜேபிக்கு ஓட்டு போடாத செக்டார்னு ஒருத்தங்க இருக்கிறாங்கல்ல, முஸ்லீம்ஸ், தலித்ஸ், கிறிஸ்டின்ஸ் வாக்குகளை வந்து குறி வச்சு நீக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸை தான் அதை பார்க்குறோம். இது போகிற போக்கில் சொல்லலை. இப்போ பீகாரில் நடந்தது தான் வந்து நம்மளுக்கு ஒரு பேட்டர்னாக இருக்குது. இப்போ பீகாரில் நடந்ததில் 202 தொகுதிகள் வந்து பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதில் 174 தொகுதிகள் இடங்களில் வந்து பீகார் அதை பிஜேபி வந்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்ற அந்த வாக்கு சதவீதமும் நீக்கப்பட்ட வாக்கு சதவீதம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்ட வாக்குகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து முசாப்பூர் தொகுதியில் வந்து குர்கானின்ற ஒரு கான்ஸ்டிடுவன்சியில் வந்து பிஜேபி வந்து ஒரு 616 வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல நீக்கப்பட்ட வாக்குகள் பார்த்தோன்னா 24,000 ஓட்டு வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது, போச்பூரில் வந்து கான்ஸ்டிடியூன்சியில் வந்து வெறும் 27 வாக்குகள் தான் வித்தியாசம். ஆனால் அந்த தொகுதியில் வந்து நீக்கப்பட்ட வாக்குகள் பார்த்தோன்னா 25,000 வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த நீக்கினாங்கல்ல, அந்த நீக்கினவங்க எதற்காக நீக்கினாங்க, யாரெல்லாம் நீக்கியிருக்கிறோம், அவங்க எந்த கிரவுண்ட்ஸில் நீக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸை வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கறது கிடையாது. அப்படி கொடுத்தா அது என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற அப்போசிஷன் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, மீடியா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபீல்டுக்கு போவாங்க. ஃபீல்டில் போயிட்டு அது நீக்கினது தவறு அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதை அவங்க கொடுக்கறது கிடையாது. இதை நம்ம வந்து ஆர்டிஐ மூலியமாவோ இல்லை வேற ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலியமாவோ நம்ம அதை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம திருப்பி வந்து பப்ளிக் டொமைனுக்கு கொண்டு போகிறதுக்குள்ள தேர்தல் முடிச்சு போகுது. அதுக்கப்புறமா நீதிமன்றத்துக்கு போனாலும் அது வந்து எஃபெக்டிவாக அதில் வந்து எந்த விதமான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது. அப்போ முழுக்க இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்ன்றதே வந்து என்னன்னா, பிஜேபி எலெக்ஷன் கமிஷனை பயன்படுத்தி இங்க பிஜேபிக்கு ஓட்டு போடாத ஒரு கம்யூனிட்டி, ஒரு செக்டார் இருக்கிறாங்கல்ல, அவங்கள வந்து இல்லாம பண்றது தான். இப்போ இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல ரிமூவ் பண்ணப்படுறாங்கல்ல, இந்த ரிமூவ் பண்ணப்படக்கூடிய லிஸ்ட் எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு எண்ட் ரிசல்ட்ல உள்துறை அமைச்சகத்துக்கு எலெக்ஷன் கமிஷன் அனுப்புவாங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷன் இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எல்லாருமே சொந்த நாட்டுக்குள்ளவே அகதிகளாக்கப்படுவாங்க. இந்த பயம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து எல்லா இடங்கள்லையுமே நம்ம எதிர்க்கிறோம். அப்போ வெளிநாட்டவர் வந்து அதிகமாக வந்து ஊடுருவல் அதிகமாக இருக்குன்னா, அசாமில் தான் அதிகமான ஊடுருவல் இருக்கு. அசாம்லேயும் தேர்தல் வரப்போகுது. ஆனால் அங்கே ஏன் அவங்க நடத்த மாட்டேன்றாங்க? நான் பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ல, அதுவும் பர்டிகுலர்லி எலெக்ஷன் கிளைமேட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் எஸ்ஐஆர் ப்ராசஸ் இனிஷியேட் பண்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து 6 நாள் ட்ரைனிங், 30 days வந்து இதுக்கான கரெக்ஷன்ஸ், 30 days அப்ஜெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் நம்மளுக்கு ஃபைனல் ரிப்போர்ட் வரும்போது, அதுக்கப்புறம் இன்னும் 2 மாசத்துல எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போறோம். அவங்க யாரை நீக்கினாங்க, எந்த பர்பஸ்க்காக நீக்கினாங்கன்றதை வெளியிட போறது கிடையாது. அப்ப வெளியிடாத போது அது என்னன்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா
அதை நம்ம கொண்டு போயிட்டு உச்ச நீதிமன்றத்தில் வந்து சப்மிட் பண்ணாலும் அதனால எந்த ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்க போறது கிடையாது. இந்த டைம் லிமிட் இருக்குல்ல, 2002 ஒரு எஸ்ஐஆர் பேட்டர்ன் நடந்தது. எத்தனை வருஷம் நடந்தது? 2 வருஷத்துக்கு மேல நடந்தது அந்த ப்ராசஸ். அப்போ நீங்க இது 2 மாசத்துல முடிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, இதுதான் வந்து ஒரு பிஜேபிக்கு இதுல பின்னால வந்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அஜெண்டா இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து சொல்றோம். நீங்க சொல்றது ஒரு ஒரு பார்வை. இப்போ நிர்மலா சீதாராமன் ஒன்று சொல்றாங்க, கொளத்தூர் தொகுதியில 2021 பழைய நிறைய போலி வாக்குகள் இருந்திருக்கு அப்படின்ற பல ஆதாரங்களை அவங்க கொடுக்குறாங்க. இந்த அட்ரஸுக்குள்ள ஒரு அட்ரஸ்ல வந்து 100க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருந்திருக்காங்க. அப்போ கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் வேட்பாளர் ஏமாற்றி தான் அந்த வெற்றியை பெற்றிருக்கிறாரா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க முன்வைக்கிறாங்கல்ல. இப்ப கொளத்தூர் தொகுதியில போலி வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அதை நீக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் யாருடைய வந்து அப்ப அந்த எலெக்ஷன் கமிஷனர் மேல ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்குமா? இப்போ ஒரு இடத்துல போய் அந்த கொளத்தூர் தொகுதியில தேர்தல் நடத்துறது வந்து எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் நடத்துறாங்கல்ல, அப்ப அந்த எலெக்ஷன் கமிஷனர் மேலேயும் இவங்க நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அப்ப ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்போ இவங்க சொல்றது இந்த சார்ஜ் வந்து என்னன்னா, இப்ப இந்தியா முழுவதுமே இந்த மாதிரி எல்லா இடங்கள்லுமே வந்து முறைகேடான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னா, அந்த பேட்டர்ன்ல அந்த தேர்தலை மையமா வச்சு தானே வந்து பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் நடந்தது. அப்ப அதை வந்து இல்லைன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவாங்களா? இவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் சார்ஜ் தான். நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க வந்து எலக்டோரியல் ரோலை வந்து கரெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது நம்மளோட நோக்கம் கிடையாது. ஆனா தேர்தல் இருக்கிறதுக்கு ஒரு 4 மாசம் 5 மாசம் இந்த காலகட்டத்தில் இது அவசர கதியில பண்றது தான். இது வந்து அவங்களுக்கு வந்து இதுல வேற ஒரு அஜெண்டா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அவங்க நோக்கம் என்னன்னா, எலக்டோரியல் ரோலை பியூரிஃபிகேஷன். இப்போ நம்ம எஸ்ஐஆர் ஃபார்ம் நீங்க பாத்தீங்க. இப்போ ஒரு அடிப்படையா வந்து வாக்குரிமை பெறுவதற்கு ஒரு 3 தகுதிகள் இருக்கு. 18 வயசு ஆயிருக்கணும், இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், ஆர்டினன்ஸ் ரெசிடென்ஸோ சொல்லக்கூடிய ஒரு ப்ரூஃப். இது 3மே இருக்கக்கூடிய ஒரு ப்ரூஃப் என்னன்னா ஆதார் கார்டில் இருக்கு. அப்போ அந்த காலம் ஃபர்ஸ்ட்லயே அவங்களுக்கான ரெக்யர்மெண்ட் எல்லாமே கிடைச்சிருது. கீழே இருக்கக்கூடிய அந்த 2 காலம் இருக்குல்ல, அதில் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய அப்பாவுடைய பழைய 2002க்கு முன்னாடி எடுத்தப்பட்ட வந்து அந்த ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய எபிக் நம்பரை நீங்க பதிவிடுங்கன்றாங்க. இன்டர்நெட் சோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதனால ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியும். அப்போ எல்லா இடங்கள்லையுமே அதுக்கான அக்சசிபிலிட்டி இருக்கா? அப்போ இவங்க நோக்கம் என்னன்னா, மறைமுகமா வந்து இது என்ஆர்சி சிஏஏவை வந்து இவங்க நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான். அவனுக்கு தேவையானது என்னவோ அது நம்ம காலம் ஒன்றிலே நம்மளுக்கு கிடைச்சிடுது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ கடந்த தேர்தலில் வாக்களிச்சவங்க கிட்ட ஓட்டர் ஐடி இருக்க போகுது. அந்த ஓட்டர் ஐடியை மென்ஷன் பண்ணி அதனுடைய நம்பர் அவங்க மென்ஷன் பண்ணி ஆதார் கார்டை இன்க்ளோஸ் பண்ணால் போதும். இப்போ ஜென்சி கேட்டகரிக்கு புது வாக்காளர்களாக ஃபார்ம் 6 அவங்க பயன்படுத்தி அவங்க ஆதார் கார்டை இன்க்ளோஸ் பண்ணி அவங்க சேர போறாங்க. 2002க்கு முன்னாடி வந்து அவங்க பழைய எஸ்ஐஆர்ல அவங்களோட நேம் இருந்ததுன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து யார்கிட்ட இருக்குன்னா வாக்காளர்கிட்ட இருக்கிறத விட எலெக்ஷன் கமிஷன் கிட்டே அந்த டேட்டா இருக்கு. அப்ப நீங்க பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவங்க மேல போடாம உங்ககிட்டயே அந்த டேட்டா இருக்கு, நீங்களே ப்ரூவ் பண்ணலாம். அதை விட்டுட்டு இதை காம்ப்ளிகேட் பண்ணக்கூடிய ஒரு வேலை இருக்குல்ல. பொதுவாகவே ஒரு எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் நடத்துறாங்கன்னா எல்லாரும் ஓட்டு போட வாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வாங்க. இந்தியா முழுவதும் பிரபலமான நடிகர்களை பயன்படுத்துவாங்க. மக்கள் மத்தியில் ஒரு பப்ளிக் கேம்பெயின் நடக்கும். இந்த எஸ்ஐஆர் தொடர்பா எலெக்ஷன் கமிஷன் எடுத்த கேம்பெயின் ஏதாவது நீங்க ஒன்று சொல்லுங்க. ஏதாவது ஒரு நடிகரை வச்சு இதை விளம்பரப்படுத்தினாங்களா? இல்லை பிரபலமான வந்து ஒரு ஆக்டரையோ இல்லை வந்து ஒரு பர்சனாலிட்டியோ வச்சு இவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்களா? எதுவுமே கிடையாது. அவங்க பயன்படுத்தின ஒரே ஆக்டர் யாருன்னா வந்து தேர்தல் ஆணையர் தான். ஞானேஷ்குமாரை தான் பயன்படுத்தி இவங்க இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இது சம்பந்தமா வந்து ஒரு அவேர்னஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் கிரியேட் பண்ணாங்களா? எஸ்ஐஆர் சம்பந்தமா இது சம்பந்தமா ஏதாவது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்காங்களா? கேட்ட கிடையாது. அப்போ முழுக்க என்னன்னா ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இதுல கிடையாது. எல்லாருமே வந்து ஓட்டு போட வாங்க அப்படின்ற சொல்ல வைக்கிறது தான் ஜனநாயகம். இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை காம்ப்ளிகேட் பண்ணி இதுல இருந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தான் பாக்குறாங்க. இவ்வளோ வந்து யோகியனா இருந்தா என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணவங்களுடைய லிஸ்ட்டை கொடுங்கன்றேன் நான். அவங்க எந்த கிரவுண்ட்ஸ்ல அவங்களை ரிமூவ் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து வெளிப்படைத்தன்மையா வந்து வெளியிடுங்கன்னு சொல்றோம். ராகுல் காந்தி அவர்கள் கேட்கறது என்ன? டிஜிட்டலைஸ் பண்ணுங்கன்றாங்க. இவங்க வாக்காளர் பட்டியை டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. பிடிஎஃப் எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணியிருக்காங்க. நான் அதில் வந்து ஒரே பேர் உள்ளவங்களை கண்டுபிடிக்கணும்னா நான் வந்து சர்ச் பண்ணி நான் ஃபிசிக்கலாக வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஒருத்தர் பேரையும் நான் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கணும். சர்ச் இன்ஜினில் போயிட்டு என்னால் அந்த பேரை டைப் பண்ணி டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இதை டிஜிட்டலைஸ் பண்ணாததுக்கான நோக்கம் என்னன்னா இவங்களுடைய வந்து குளறுபடி எல்லாம் வந்து இப்போ மக்கள் மன்றத்தை அமலப்பட்டு போவாங்க. ஸோ அதனால இவங்க அதை செய்யறது கிடையாது. இப்போ முழுக்க இவங்க அதாவது சொல்லுவாங்களே, விதிகளை உருவாக்குவது நீயாக இருந்தால் அந்த விளையாட்டில் எளிதில் வென்று விடலாம்னுவாங்க. அவங்க ரூல் மேக்கரா அவங்க வந்து அவங்க அந்த அட்டானமஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அட்டானமஸ் பாடியும் அவங்க வந்து தன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷனருடைய அப்பாயின்மெண்ட்லேயே நீங்க பாருங்களேன். எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட்லேயே வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி. இப்போ நீங்க சொல்றது லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ அனைத்து கட்சி கூட்டத்திலே திருமா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, இது வாக்குரிமை பறிக்கிற செயலும் இதில் இருக்கு, குறிப்பாக குடியுரிமையும் இதுல நமக்கு இருந்து பறிக்கப்படுறதுக்கான வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இதுல ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ தாவேக்கா ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க,
அது இந்த எஸ்ஐஆர் நடத்துறது திமுக போலவும், இல்ல நமக்கெல்லாம் ஜென்சி வாக்காளர்களுக்கு வாக்குரிமை பறிக்கிறதும் திமுகவினுடைய நடவடிக்கை தான் அப்படின்னு அவங்க ஒரு இன்னொரு கேம் ஆடுறாங்கல்ல, அது எப்படி எடுத்துக்கிறது? அதாவது ஏதோ ஒரு பாயிண்ட்ல தமிழ்நாட்டில் இத்தனை லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட போறாங்கன்றது உறுதி. அந்த சோர்ஸை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியோ இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறமாவோ இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோ இல்லை என்ஜிஓ அமைப்புகளோ பீகார்லேயே வந்து எடுக்கும்போது தமிழ்நாட்டில் எடுக்க மாட்டாங்களா? அதுக்காக எடுத்துட போறாங்க. அப்போ இந்த வாக்காளர்கள்லாம் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத ஒரு விஷயத்த வந்து இந்த பழியை தூக்கி யார் மேலே போடணும்னா பிஜேபி வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவை வச்சு திமுக மேலேயும் அவங்களுடைய மறைமுகமாக கூட்டணியில் இருக்கக்கூடிய தாவைக்காவை வச்சு திருப்பியும் வந்து திமுக மேலேயே இந்த வந்து அவங்களே பிளேம் பண்ணக்கூடிய ஒரு அரசியலாக தான் நான் அதை பார்க்குறேன். விஜய் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதுல வந்து ஆட்சியாளர்களுக்கு பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு போறாரு. ஆட்சியாளர்கள்லாம் யாரு? எஸ்ஐஆரை கொண்டு வந்தது. இப்ப ஆட்சியாளர்கள்னா நம்ம இந்தியன் பர்ஸ்பெக்டிவ் எங்க ஊர்ல ஊராட்சி மன்ற தலைவர் கூட ஆட்சியாளர் தான். அவரு லோக்கல் பாடி பாலிடிக்ஸ்ல அவர் அந்த ஏரியாவுக்கு அவர் ஒரு ஆட்சியாளர் தான். அப்ப அவரை எஸ்ஐஆரை கொண்டு வந்தாரு. அப்ப ஆட்சியாளர்னா யாரு கொண்டு வந்தாங்க இதை? எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப எலெக்ஷன் கமிஷனை நோக்கி நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைத்தா உடனே உள்துறை அமைச்சரும் அதுக்கு வந்து பதில் சொல்றாங்க. அமித்ஷா வந்து பதில் சொல்றாரு, மோடி வந்து அதுக்கு பதில் சொல்றாரு. அப்போ இது கொண்டு வந்தது யாரு? இந்த எந்த நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க? அவங்களோட என்னன்றதை நீங்க வந்து ப்ரிசைஸ்லி சொல்லாம போற போக்குல வந்து தாவைக்கா வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது என்னன்னா, இப்போ இங்க இத்தனை லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் தூக்கி டிஎம்கே மேல போடுறது. டிஎம்கே உடைய வந்து பிஎல்ஓ தான் வந்து பூத் லெவல் ஏஜென்ட் தான் வந்து பிஎல்ஓ கூட சேர்ந்துட்டு இந்த அவங்களுக்கு ஓட்டு போடாதவங்க எல்லாம் நீக்கிட்டாங்க. அதிமுக அதே குற்றச்சாட்டு இவங்க மேல வைக்கும். அப்போ இது என்னன்னா ஒரு டைவர்டிவ் பாலிடிக்ஸ் தான். யார் இங்க தவறு இழைச்சாங்களோ அவங்கள வந்து மக்கள் மத்தியில அம்பலப்படுத்துறதை விட்டுட்டு யார் இதை எதிர்த்து போராடுறாங்களோ எந்த அணி இதை எதிர்த்து போராடுதோ அவங்களே வந்து பிளேம் பண்ணக்கூடிய ஒரு அரசியல். இதுவும் பிஜேபியில இருக்கக்கூடிய ஒரு அசைன்மெண்ட் தான். இப்ப அவங்களே அதை சொல்ல முடியாது இல்ல. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுடைய வந்து ஏ டீம் பி டீம் வச்சுதான் இதெல்லாம் சொல்ல வைப்பாங்க. அப்ப இதுக்கு முன்கூட்டியான ஒரு ப்ரிப்பரேஷனா தான் நான் அதை பாக்குறேன். எடப்பாடி அவர்கள் போராட்டம் நடத்துறதும் விஜய் அவர்கள் வந்து யாருன்னு தெரிவிக்காமே அதை வந்து குறிப்பிடுறதும். எஸ்ஏஆர் ஃபார்ம் வந்து திமுக காரங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. புது வாக்காளர்களுக்கு, ஜென்சி வாக்காளர்களுக்கெல்லாம் வந்து நிராகரிக்கிறாங்க அவங்க. திமுக காரங்க கொடுக்க மாட்டாங்க, திமுக காரங்க கொடுக்குறான். அதை பிஎல்ஓ ஆபீசர்ஸ் யாரு? அதை அறிவிச்சிட்டாலே எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோல்ல தான் அவங்க போயிடுவாங்க. அப்போ அதை நடத்துறது யாரு? அதுக்குள்ள தானே நம்ம போகணும். அதுல எவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அதை தான் நம்ம சொல்லணும். இப்போ நான் சிம்பிளா சொல்றேன். என்னுடைய எஸ்ஐஆர் ஃபார்ம்ல எனக்கு ஒரு கரெக்ஷன் இருக்கு. என்னுடைய ரெசிடென்ஸ்ல இருக்கக்கூடிய வார்டுல அது இல்லை, வேற ஒரு வார்டுல இருக்கு. இதை என்னால இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல கரெக்ஷனே பண்ண முடியாதுன்றாங்க. அதுக்கு வந்து எஸ்எஸ்ஆர் அதுக்கப்புறமா நடக்கும், நீங்க அதில் தான் கரெக்ட் பண்ணுன்றாங்க. அப்ப இதோட அப்ஜெக்டிவ் அடிபட்டு போயிடுது இல்ல. என்னுடைய ரெசிடென்ஸ்ல பக்கத்துல இருக்கக்கூடிய வார்டுல இல்லாம வேற ஒரு வார்டுல இருந்தேன்னா அந்த வார்டை என்னால அதில் கரெக்ட் பண்ண முடியல. இப்போ எங்க அப்பாவுடைய நம்பரை நான் பதிவிடணும் அப்படின்னா சில இடங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அவர் இல்ல, பெற்றோர் இல்லைன்னா டெத் சர்டிஃபிகேட்டை வந்து இங்க கொடுங்க அப்படின்றாங்க. இப்போ டெத் சர்டிஃபிகேட் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? எல்லாருக்கிட்டையும் டெத் சர்டிஃபிகேட், லீகல் சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய அவேர்னஸ் நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கான்னு கேட்டா அப்படி கிடையாது. அப்போ இந்த ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, இப்போ இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து இதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பக்கத்துல பிஜேபி காப்பாற்றக்கூடிய வேலையை மறைமுகமா செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ திமுகவை இது வந்து எண்ட் ரிசல்ட்ல இப்போ ஒரு 20 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்கன்னா திமுகவுடைய பிஎல்ஓ பூத் லெவல் ஏஜென்ட் தான் இதை நீக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு பழி தூக்கி இவங்க மேல போடுவாங்க. இப்ப யாரை தப்பிக்க வைக்கிற வேலை இது? இல்ல, அது வாக்கு திருட்டு தடுக்கப்படணும், போலி வாக்காளர்களை நீக்கணும், தூய்மையான வாக்குப்பதிவு நடத்தணும் அப்படின்றது அது நடந்தேறிய வேண்டிய விஷயம் தானே அது. இப்போ அது தூய்மையான வாக்காளர்களை இவங்க சேர்த்திருக்கிறாங்களா அப்படின்னு பீகார்ல நீங்க பாருங்களேன். ராகேஷ் சின்ஹான்னு ஒருத்தர், அவர் யாருன்னா டெல்லியில இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியுடைய ஈவினிங் காலேஜுடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். அவருடைய ஓட்டிங் எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு. பிப்ரவரி மாசம் நடந்த தேர்தலில் டெல்லியில ஓட்டு போடுறாரு. 9வது மாசம் அவர் இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர் அசோசியேஷன்ல எலெக்ஷன் நடக்குது, அங்கேயும் ஓட்டு போடுறாரு. அதுக்கப்புறமா பீகார்ல 11ஆம் மாசம் வந்து நவம்பர்ல வந்து பீகார்ல வந்து ஓட்டு போடுறாரு. இப்ப நம்ம இதை கேட்ட என்னன்னா, அவருடைய வாக்கை மாத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் செக்ஷன் 19 சப்கிளாஸ் 2 என்ன சொல்லுதுன்னா, ஆர்டினன்ஸ் ரெசிடென்ஸ் ஒரு இடத்துல வந்து நீங்க உங்களுடைய வாக்கை மாத்திட்டா அங்கதான் நீங்க ஓட்டு போட முடியும். இப்ப அவர் அங்கிருந்து கம்ப்ளீட்டா மைக்ரண்ட் ஆகி பீகாருக்கு வந்துட்டாருன்னு கேட்டா அப்படி கிடையாது. அவருடைய ஒர்க்கிங் பிளேஸ் டெல்லி தான். டெல்லியில 2வது மாசம் ஓட்டு போட்டுட்டு 9வது மாசம் அங்கிருந்த டெல்லி யூனிவர்சிட்டியில் நடந்த அசோசியேஷன்ல ஓட்டு போட்டுட்டு 11ஆம் மாசம் வந்து பீகார்ல வந்து ஓட்டு போடுறாரு. பிஜேபியுடைய முகமா இருக்கக்கூடிய சந்தோஷ் ஓஜா, பிஜேபியோட லீடர் டெல்லியில, அவர் என்ன பண்றாரு, அவரும் வந்து பீகார்ல வந்து பிப்ரவரி மாசம் டெல்லியில ஓட்டு போட்டிருக்கிறாரு, நவம்பர் மாசம் பீகார்லயும் ஓட்டு போட்டிருக்கிறார். நாகேந்திர குமார் டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஃபேஸ் 2ஆம் மாசம் டெல்லியிலும் ஓட்டு போட்டிருக்காரு, பிப்ரவரி மாசம் டெல்லியிலும் ஓட்டு போட்டிருக்காரு, 11ஆம் மாசம் வந்து பீகார்லயும் ஓட்டு போட்டிருக்காரு. இப்போ இவங்கெல்லாம் பிரபலமான முகங்கள். அவங்க ஓட்டு போட்டதை அவங்களே போட்டோ எடுத்து அவங்களுடைய சோசியல் மீடியால அப்லோட் பண்ணதுனால நம்ம இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்.
பிரபலம் இல்லாத ஃபேஸஸ் 10 ரயில் வச்சு கூட்டு போயிருக்கிறாங்க, ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அவங்கலாம் யாரு? அப்போ இது வந்து பியூரிஃபை பண்ணப்பட்ட எலக்டோரல் இதெல்லாம் மட்டுமே பீகார் வெற்றிக்கு காரணமா? ஏன்னா அங்க காங்கிரஸ் ஆர்ஜேடிக்குள்ளேயே வந்து போட்டி வேட்பாளர்கள் நிறுத்துனாங்க, சரியாக பிரச்சாரம் பண்ணல, 10,000 வந்து ஜன்தன் அக்கௌண்ட்ல வந்து பெண்களுக்கு போடப்பட்டுச்சு. இது எல்லாமே வெற்றிக்கு காரணங்களும் சொல்லப்படுது. நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க. ஜன்தன் அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் போடப்பட்டது இல்ல. தெலுங்கானால வந்து இதே மாதிரி எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்க ரூலிங் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. தேர்தல் ஆணையம் உடனே தலையிட்டு அதை பண்ணக்கூடாதுன்றாங்க. இப்போ இதே தேர்தல் ஆணையம் வந்து பீகார்லயும் அந்த தடை விதிச்சிருக்குமா இல்லையா? எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு அவங்க இந்த ஸ்கீம் அறிவிக்கிறாங்க. அது எங்கன்னா வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்கி 25,000 கோடி ரூபாய் வாங்கி எல்லாருடைய அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் போடுறாங்க. இது கம்ப்ளீட்லி பிரைபுங்க. நீங்க வாக்காளருக்கு பணம் கொடுக்கறதுக்கு சமம் இது. அப்ப இது வந்து தேர்தல் ஆணையம் இதை வேடிக்கை பார்க்குது. ஒரு மியூட் ஸ்பெக்டேட்டரா அமைதியா வேடிக்கை பார்க்கறாங்க. தேர்தல் ஆணையம் இதை மட்டும் இல்ல, ஹேட் ஸ்பீச் அலோவ் பண்றாங்க. மோடி அவர்கள் பேசின ஹேட் ஸ்பீச் அலோவ் பண்றாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து 40 நாள் மெயின்டைன் பண்ணா போதும் அப்படிங்கிறாங்க. அப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுக்கு எடுக்கிற? பெண்களுடைய முகம் தெரியுது, கை தெரியுது, கால் தெரியுதுன்னு அதுக்கு ஒரு காரணங்கள் சொல்றாங்க. அதுவும் முக்கியம். மணிப்பூர்ல என்ன நடந்தது நம்ம பார்த்தோமா இல்லையா? அங்கெல்லாம் வந்து நீங்க பெண்களுடைய வந்து கண்ணியத்தை காப்பாற்ற தவறிட்டு இங்க வந்து நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நீங்க பாக்குறதுக்கு அலோவ் பண்ணிக்கலான்ற மாதிரி ரொம்ப நகைச்சுவையான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறாரு தேர்தல் ஆணையம். அப்போ இவங்க முழுக்க முழுக்க இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயமே என்னன்னா, எல்லா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயுமே இவங்க என்ன பண்றாங்கன்னா, பிஜேபிக்கு ஓட்டு போடாத ஒரு செக்டாரை ரிமூவ் பண்றாங்க. இது எப்போ தெரிய வருமோ அதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சிடும். இல்ல, திமுக கூட்டணி கட்சிகள் தான் சொல்றீங்க தமிழ்நாடு லிட்ரேசி ரேட் அதிகமாக இருக்கு, அதிக ஜிடிபி நம்ம ப்ரொவைட் பண்றோம், நாட்டிலேயே வளர்ச்சியான மாநிலம், எல்லாரும் படிச்சவங்களா இருக்காங்க. அப்போ இங்க அதே மாதிரியான ஒரு நடைமுறையை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? அப்படி பண்ணா மக்கள் விட்டுருவாங்களா? அப்படின்ற பல கேள்விகள் இருக்குல்ல. நீங்க கேட்டது சரியான கேள்வி. இப்போ என்னன்னா, அவன் நீக்கிறான்ல, ஒரு 10 லட்சம் வாக்குகளை நீக்கிறான். அது எனக்கு எப்படி தெரியும்? அவன் சொன்னாதானே தெரியும். அவன் சொல்ல மாட்டேன்றான். எதுக்காக நீக்கின அதையும் சொல்ல மாட்டேன். உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு போட்டா என்னவன், கேஸ் ஹியரிங் மேல ஹியரிங் வருது. அப்ப தெரியாத போது இந்த அவேர்னஸ் இருந்தும் என்ன பிரயோஜனம்ன்ற நான் என்னுடைய வாக்கு நீக்கப்பட்டிருக்குதுன்னா நான் பார்த்துருவேன். என் பேரை செக் பண்ணி என் வாக்கு நீக்கப்பட்டிருக்குதுன்றது. ஒரு பெரிய வால்யூம் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து ரிமூவ் பண்றாங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என்ன சோர்ஸ் இருக்கு அதுக்கு? ரிமூவ் பண்ணவங்களுடைய லிஸ்ட் அவன் கொடுத்தா தானே உண்டு. அதை அவன் கொடுக்க மாட்டேன்றான் இல்லையா? எந்த கிரவுண்ட்ஸ்ல ரிமூவ் பண்ணான்றத சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்லி அதை வெளியிட்டா அது என்ன ரிசல்ட் கொடுக்கணும்னா, இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் தமிழ்நாடு போன்ற விழிப்புணர்வு பெற்ற மாநிலங்கள்ல இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபீல்டுல போயிட்டு அதை கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸ்போஸ் பண்ணா இந்த எஸ்ஐஆருக்கு ஸ்டே கிடைச்சிடும். அப்ப இதை அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ பிளான்டா நடக்கக்கூடிய இது ஒரு வேலை. இது இப்ப இது விழிப்புணர்வு பெற்ற மாநிலம், விழிப்புணர்வு பெறாத மாநிலம் அது ஒண்ணுமே கிடையாது. நான் விழிப்புணர்வு பெற்றிருந்தா கூட என்கிட்ட எனக்கான ரிசோர்ஸ் எங்க இருக்கு? நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அதை? இப்போ தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் முடியுது, பிப்ரவரி மாதம் முடிய போகுது. ஒரு 25 லட்சம் வாக்காளர்களை நீக்கிடுன்னு சொல்றான்னு வச்சுங்களேன். 25 லட்சம் வாக்காளர்களை எந்த கிரவுண்ட்ஸ்ல நீ ரிமூவ் பண்ண, யாரை ரிமூவ் பண்ண அப்படின்றத சொல்லணுமா இல்லையா? அதான் வெளிப்படுத்தாத பொழுது நான் விழிப்புணர்வு பெற்ற மாநிலமா இருந்தா கூட என்ன பிரயோஜனம்ன்ற நான் அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துடும். அப்ப என் ரிசல்ட் அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏதோ ஒரு சோர்ஸ்ல அதை கண்டுபிடிச்சி எக்ஸ்போஸ் பண்ணா கூட தேர்தல் முடிஞ்சு போச்சு. இப்போ மைக்ரண்ட் லேபர்ஸ்க்கு அவங்க ஓட்டிங் ரைட்ஸை கொடுக்கணுன்றது தான் அவங்களுடைய இன்டென்ஷன் அப்படின்னா, பீகார் சேர்ந்தவங்க மட்டுமா வந்து தமிழ்நாட்டில் மைக்ரண்ட் லேபர்ஸா இருக்கிறாங்க? இந்தியா முழுவதும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? இந்தியாவிலேயே வந்து தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான். இப்ப தமிழ்நாட்டில் தான் நார்த் இந்தியன்ஸ் அதிக பேர் இங்க இருக்கிறாங்க. அவன் கேட்டானா எனக்கு வந்து தமிழ்நாட்டில் ஓட்டு கொடுன்னு? அவன் கேட்டானா? நான் எங்க ஓட்டு போடணுன்ற ரைட்ஸ், அந்த எனக்கான அந்த உரிமைன்றது வந்து என்னுடைய சாய்ஸ். அது எலெக்ஷன் கமிஷன் எப்படி சொல்லணும்? அதை நீ வந்து பீகார் மைக்ரண்ட் லேபர்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் போயிருக்கிறாங்க, நீ தமிழ்நாட்டிலே ஓட்டு போடுன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடாது. அதை அவங்களுக்கு அந்த ரைட்ஸே கிடையாது. வேர் ஐ வாண்ட் டு ஓட்டுன்றது என்னுடைய சாய்ஸ். என் சாய்ஸ் எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்குது. அதுக்கு முதல்ல நான் ஒன்று கேட்குறேன், என் சொந்த மாநிலத்தில் எனக்கான தொழிற்சாலைகள், எனக்கான வேலை வாய்ப்புகளை, எனக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணி கொடுன்னு நான் கேட்குறேன். அதை பண்றான்னு கேட்டால் அதை பண்றது கிடையாது. அப்போ தமிழ்நாட்டில் வந்து அவங்க கேட்காத ஒன்று விஷயத்தை நீ வழியே போய் அவங்க மேலே திணிக்கிற. என்ன பண்ண போறாங்க? டிசம்பர் 4ஆம் தேதி வந்து லிஸ்ட் வந்து ஃபைனல் ஆகுது. அதுக்கப்புறம் டிசம்பர் 8ஆம் தேதி இவங்க ஒரு லிஸ்ட் வந்து டிராஃப்ட் வெளியிட போறாங்க. அந்த டிராஃப்ட்ல வந்து இப்போ என்னோட பேர் விடுபட்டு இருந்ததுன்னா அவங்க சொல்லிருக்கக்கூடிய அந்த 12 டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நான் என்க்ளோஸ் பண்ணி போய் சப்மிட் பண்ண போறேன். இப்போ பீகார்ல வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்கல்ல, கிட்டத்தட்ட வந்து 24 லட்சம் மைக்ரண்ட் லேபர்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கிறதா டேட்டா சொல்றாங்க. இதுல தமிழ்நாட்டில் மட்டுமே பீகாரை சேர்ந்த மைக்ரண்ட் லேபர்ஸ் 7 லட்சம் பேர் வேலை செய்யறான்றான். அவன் என்ன பண்ணுவான்னா, சிம்பிள், அவனுடைய ஒரு ஆதார் கார்டு, பீகார்ல வந்து அவனை ரிமூவ் பண்ண அந்த எக்ஸ்ட்ராக்ட், அந்த காப்பியை கொண்டு வந்து அவன் புது வாக்காளராக ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி இங்க வந்து கொடுத்தான்னா அவனுக்கு புது வாக்காளராக இங்க சேர்த்துப்பாங்க.
அப்போ அவன் வாக்காளரா இங்க மாறிட்டான்னா வேட்பாளராகவும் ஒரு நாள் மாறுவான். அமர் பிரசாத் ரெட்டி வந்து தமிழ்நாட்டுக்காரரா? பிஜேபியில் இருக்கக்கூடிய அமர் பிரசாத் ரெட்டி தமிழ்நாட்டுக்காரரா? அப்ப அவர் இங்க ஒரு வேட்பாளரா மாறுவார். அப்ப இங்க என்ன பண்ண, நார்த் இந்தியன்ஸ் உடைய ஓட்டிங் பவர் நீங்க அவங்களுக்கு அதிகமா கொடுக்கறது மூலமா என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வந்து டைல்யூட் ஆகும். அவனுக்கு எந்த அவேர்னஸ் இருக்கும்? அவன் நம்மளுக்கான கல்வி நிதிக்காக போராட போறானா, இல்ல நமக்கான வந்து தமிழ்நாட்டு மொழி சார்ந்த உரிமைக்காக அவன் போராட போறானா, அவன் எதுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுவான்? நீங்க பேரிடர் நிதி கொடுக்கலாம் அதுக்காக அவன் போராட போறானா? ஒன்றும் கிடையாது. அவன் நீட்டுக்காக போராட எதுவுமே கிடையாது. அப்ப அவனுக்கு அந்த அவேர்னஸ் கிடையாது. அவன் யாருக்கு ஓட்டு போடுவான்? அதே வந்து அந்த ஹிந்துத்துவ மென்டாலிட்டியில பிஜேபிக்கு தான் ஓட்டு போட போறான். அப்ப நீங்க ஒருத்தனை வாக்காளராக கொண்டு வரது மூலமா என்னன்னா, அவன் நாளைக்கு அவன் வேட்பாளராக மாற போறான். இந்த எஸ்ஐஆர்ல வந்து அவனுடைய ப்ரொஃபைல் ஏறிடுச்சுன்னா அடுத்த எஸ்ஐஆர் நடக்கும்போது என்ன சொல்லுவான்னா, நான் பூர்வீகமா இங்க தான் இருக்கிறேன், பழைய ரெக்கார்டு எடுத்து செக் பண்ணி பாருன்னு சொல்லுவான். இப்போ அவங்க விரும்பாத ஒரு விஷயத்தை நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அவங்க விரும்புற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி கொடுக்கறது கிடையாது. இது பிஜேபியுடைய கம்ப்ளீட் அஜெண்டா. இது அவங்க தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல அவங்களால நேரடியாக அவங்களால வந்து ஆட்சியை கைப்பற்ற முடியாது. அப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணி பிஜேபி டிஎம்கே உடைய கோர் ஓட் பேங்க் எது? தலித்ஸ், கிறிஸ்டின்ஸ், முஸ்லீம்ஸ் உடைய ஓட் பேங்க். அப்போ இந்த ஓட் பேங்கை டார்கெட் பண்ணி தான் அவங்க இந்த ப்ராசஸ் நடத்துறாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை நம்மளால வந்து அவங்க ஃபைட் பண்றதுக்கு நம்ம கிட்ட டேட்டா கூட கிடைக்காது. அப்போ இந்த புரிதல் இருந்து தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணி அதை நாங்கள் எதிர்க்கிறோம். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.